ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. நேற்று முழுக்க கரடியில் கட்டுப்பாடுல தான் இருந்துச்சு. மார்க்கெட் மேலிருந்து கீழே இறங்குச்சு. அதுக்கு முந்தின நாளுடைய கிரீன் கேன்ல ஃபுல்லாவே முழுங்கிச்சு. என்கல்ஃபிங் வெண்டிங் சொல்லுவாங்க. அது நம்ம அனலைஸ் பண்ணோம். இன்னைக்கு என்னென்ன நடந்துங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ்ல புல்லிஷ் கன்ஃபார்ம் பேட்டர்ன் அப்படிங்கிற இது வந்திருக்கு. ரைசிங் 3 மூவ்மெண்ட்ஸ். இது வந்து 19 அக்டோபர் 2025 தொடருமா இல்ல 29 அக்டோபர் 2020 தொடருமான்னு சொல்லி அந்த அனலைசிஸ் நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். அப்புறம் வந்து நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதுக்கு முன்னாடி குரோ வந்து இன்னைக்கு 10% ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் பார்த்துருவோம். ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு விழிப்புணர்வு காண்டி. ஏண்டா பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்கல்ல. இந்த சார்ட்டை பாருங்க. இதை நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம், அதனால நான் சொல்றேன். இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் குரோ பார்த்துடலாம். இதுதான் குரோவுடையது. 112ல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஹை வந்து 193.8 வரை போச்சு. அதுக்கப்புறமா லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. 10% லோயர் சர்க்கியூட். லோயர் சர்க்கியூட் என்னன்னு தெரியாதவங்க அதை கூகுள் பண்ணி பாத்துங்க. ஷார்ட்டா மட்டும் சொல்றேன், இந்த வீடியோல சொல்ல முடியாது. லோயர் சர்க்கியூட்னா அதிகபட்சமாக மக்கள் வித்துக்கிட்டு இருக்கும் போதோ வாங்கிக்கிட்டு இருக்கும் போதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பிரைஸை வந்து அப்படியே ஹால்ட் பண்ணிடுவாங்க. வாங்கவும் விற்க முடியாது. சரியா? அந்த மாதிரி இந்த லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. இது ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் இருந்திருக்காங்க இதுல. சோ இது வந்து இதுக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம்னா, சரி நம்ம ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்க இருக்குன்னு சொல்றது இல்லை. ஐ எம் நாட் a SEBI registered person. ஆல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. உங்க ஃபைனான்ஸ் அட்வைஸ் எடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ பேடைம், நைகா, ஐஆர்சிடிசி கூட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐஆர்சிடிசி பார்த்துடலாம். அப்போ ஓரளவு புரியும். ஐஆர்சிடிசி ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்ல. இது ஒரு மந்த்லி கேண்டில் மாத்திடுறேன். எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு பாருங்க. பைன்னு மேல ஹை வந்து 1279 வரைக்கும் போச்சு. அதுல இருந்து கீழே விழுந்தது 557 வரைக்கும் வந்துச்சு. 50% மேல குறைஞ்சது. ரைட்டா? இது எதுக்கு சொல்றேன்டா, ரொம்ப வேகமா போய் 50% குறையறது கூட சான்சஸ் இருக்கு. எந்த ஸ்டாக்குமே ரொம்ப ஷார்ப்பா ஏறுது பாருங்க. அந்த ஸ்டாக்ல எல்லாம் உஷாரா இருக்கணும். சரி, ஐஆர்சிடிசி ஒன்று பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நைகா பார்க்கலாம். நைகா ஸ்டாக்கை பாருங்க. இந்த அவங்க ஐபிஓ விட்டர்னே ஹை 428 வரை போச்சு. அதுக்கப்புறம் கீழே எவ்வளவு வந்தது பாருங்க, 114 வரை வந்துச்சு. 3/1 கூட இல்ல. மேல அங்க வாங்கினவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 269 ரூபா இருந்தது. இதே மாதிரி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துட்டே போகலாம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2-3 நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வு காண்டி சொல்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். காலையில கிஃப்ட் நிப்டி அப்ல ட்ரேட் ஆச்சு. அதனால டெலிகிராம்ல கேப் அப்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐடியில ஜாயின் பண்ணிட வேண்டாம், ஏமாந்துட வேண்டாம். ரைட்? அதே மாதிரி எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்ல சேர்ந்துக்குங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணிருக்கு. அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். 59,264. இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் 3/4% அப்பா இருக்கு. சார்ட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு நிப்டியுடைய 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு மாத்திடுறேன். இதுதான் இன்னைக்கு காலையிலேயே 9:15 நேற்றைய க்ளோஸ் ஆன அதுக்கு மேல ஒரு பிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. நேற்றைய க்ளோஸ் 25,910, இன்று ஓப்பன் 25,918. ஒரு 8 பாயிண்ட்ஸ் மட்டும் மேல ட்ரேட் ஆச்சு. 9:20 ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு 25,856. அதுல இருந்து பாருங்க மடமடன்னு மேல ஏறிச்சு. கிட்டத்தட்ட 10:35க்கு 25,979 ஒரு 120 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அதுல இருந்து மறுபடியும் கடகடன்னு இறங்குச்சு. 11 ஆன உடனே 25,917 60 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அதுல இருந்து மறுபடியும் மடமடன்னு ஏறிச்சு. கிட்டத்தட்ட 1:05க்கு பாத்தீங்கன்னா 26,038 90 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அப்புறம் 1 மணி நேரமா அந்த 26,000 பிரேக் பண்ண முடியாம ரொம்ப நேரமாக தவிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியா ஒரு கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கா போட்டு மேல போய் 3:30 மணிக்கு 26,052 போச்சு. இது வந்து 6வது முறையாக 26,000க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். டே கேண்டில்ல இந்த இடம், அப்புறம் இந்த இடம் 29 அக்டோபர், அதுக்கு முன்னாடி 24 அக்டோபர், அதுக்கு முன்னாடி லைஃப் டைம் ஹை இருக்கு பாருங்களேன். இந்த இடம் 25, 26, 7 மொத்தம் 6 டைம்ஸ் இப்ப 26,000க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. சரியா? ஓபன் 25,918. இந்த கேண்டில் தான் நல்ல ஒரு கிரீன் ஸ்ட்ராங் கேண்டில். ஓப்பன் 25,918, ஹை 26,074, லோ 25,856, க்ளோஸ் 26,052, 225 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 1/2% அப், 142 பாயிண்ட்ஸ் நேற்றை விட கூடியிருக்கு. கிரீன் கேண்டில் 33, ரெட் கேண்டில் 18. சப்போர்ட் 25,800, ரெசிஸ்டன்ஸ் 26,277. லைஃப் டைம் ஹை தான். அதான் உடைக்க முடியாம ஒரு வருஷமும் 2 மாசமாவும் தைச்சிட்டு இருக்கு. நம்ம ஃபர்தரா பார்ப்போம் பின்னாடி அனலைசிஸ்ல. அப்புறம்
இன்னைக்கு டாப் கெய்னர் மேக்ஸ் ஹெல்த் 4.5% அப், HCL டேக் 4.5% அப், இன்ஃபோசிஸ் 3.5% அப், விப்ரோ 2.5% அப். டாப் லூசர் டாடா மோட்டார் TMPV 2.5% டவுன், கோல் இந்தியா 1.5% டவுன், மாருதி 1% டவுன், பஜாஜ் ஃபைனான்ஸ் 3.5% டவுன். பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிருக்கிறது. அதாவது 59,264 இதுதான் ஹை. இதை பாருங்க, இந்த கேண்டில் தான் அப்படியே பிரேக் பண்ணி மேலே ஹை 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 ஹைன்னு போட்டு போயிட்டே இருக்கிறது. இன்னைக்கு 58,688 டு 59,264 700 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 58,500, ரெசிஸ்டன்ஸ் வந்து லைஃப் டைம் ஹை தான். லைஃப் டைம் ஹைக்கு நோ சிக்னல். அதுக்கு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்லாம உடைச்சிட்டு மேல எவ்வளவு வேணாலும் போகலாம். எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம். கிரீன் கேண்டில் 10, ரெட் கேண்டில் 2, ICICI 3% இன்னைக்கு அப்பாச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மறுபடியும் 4000 இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போதுங்கிற ஒரு ஐயம் இருக்கு. இந்த இடம் பாருங்க, இது உடைக்க முடியாம 4 கேண்டில்ஸ், ஏற்கனவே உடைக்க முடியாம 4 கேண்டில் இருந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இப்ப 4114 ட்ரேட் ஆகுது. லைஃப் டைம் ஹை 4381, 3886 இருந்து கீழே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $200 மேல இருக்கு கீழே இருந்து. இன்னைக்கு வந்து 11,500 போர்ட் ரேட்டு, 92,000 ரூபாய் சவர விற்கப்படுது. சில்வர் அதே மாதிரிதான். ஆனா வந்து அது ஏற்கனவே லைஃப் டைம் பக்கத்துல போச்சு. லைஃப் டைம் ஹை பக்கத்துல இந்த பாருங்க இங்க போச்சு. கீழே இருந்து ஒரு இறங்குனது வந்து சில்வர் 45.55 வரை இறங்குச்சு. இது லைஃப் டைம் ஹை வந்து 54,485 அது வரைக்கும் பக்கத்துல வந்துச்சு. இப்போ 50ல சப்போர்ட் எடுத்து 52.13 போகுது. மறுபடியும் லைஃப் டைம் ஹையை உடைச்சிட்டு போமோங்கிற ஒரு ஐயம் இருக்கு. சில்வர் ரொம்ப டேஞ்சரான ஒரு வாலட்டைலான ஒரு ஸ்டாக்ங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருப்பாங்க. இப்போ பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி US ஆயில் 60ங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 59.5, 1.25% டவுன். பிட்காயின் 89.189 வாலட்டைல் அதிகமான லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. எங்க இருந்து இறங்கிச்சு பாருங்க. 1,26,000 இருந்து இப்ப 89,000 வரைக்கும் கீழே வந்தது. இப்ப 91,372 ட்ரேட் ஆகுது. சரியா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை மிக்சடா இருக்கு. இன்னைக்கு டோ ஜோன்ஸ் 0.25% அப், S&P 500 3% டவுன், நாஸ்டாக் 1.25% டவுன், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE பிளாட், CAC இட்டாலி 0.25% டவுன், DAX ஜெர்மனி பிளாட். ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஜப்பான் நிக்கி பிளாட், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் பிளாட், ஹாங்காங் ஹாங்செங் 0.25% டவுன், தைவான் வெயிட்டேஜ் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 0.5% டவுன், SCT கம்போசிட் 0.5% அப், ஜாகதா இந்தோனேசியா 0.5% அப், சங்கை சைனா 0.5% அப். சரியா? FIDA ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். FIDA ஆக்டிவிட்டி தான் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, 5,000 கோடிக்கு வித்தவங்க அடுத்த நாள் 442 கோடிக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு அதனால பாருங்க 728 கோடி தான் வித்திருக்காங்க. சோ அவங்க வந்து ஸ்லோவா வராங்க, மீட் கண்டிஷன்ல இருக்காங்க, ஒரு நியூட்ரல்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம DI பாருங்க 6,156 கோடிக்கு நேத்து வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வேகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கடைசியா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் செயினும் இப்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கு. அதாவது கீழ் சைடு 26,000, 25,900, 25,800 எல்லாம் 1 லட்சம் பிளஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. மேல் சைடு 26,000, 26,500 ரெண்டும் 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஓவர் சோல்டு PCR வந்து 1.29 இருக்கு. ஓவர் சோல்டு இருக்குது. இந்த டேட்டா வந்து லைவ் மார்க்கெட்ல மாறுபடலாம். இப்போதைக்கு ஓவர் சோல்டு இருக்கு. சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டுடைய இதை அனலைஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலா. சம்மான் கேபிட்டல் ஷேர் வந்து இன்னைக்கு 13% இறங்கி இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பை CBI இன் ஃபார்ம் அகேன்ஸ்ட் ஃபார்ம். இது மணி கவுண்டர்ல வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் அவாந்தி ஃபீட்ஸ் வந்து அண்ட் அதர் ஸ்ட்ரீம் ஸ்டாக்ஸ் வந்து 9% ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து சைனா வந்து ஜப்பானுடைய சீ ஃபுட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா சைனாக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடந்திருக்குது, நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்தியா US ட்ரேடிலும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது. இதனால இந்த அவாண்டி ஃபீட்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரீம் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 9% ஏறி இருக்குது இந்த மணி கண்ட்ரோல் சொல்றாங்க. அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் வந்து 6% டவுனா இருக்கு. காரணம் என்னன்னா IT கம்பெனி, அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து அந்த கம்பெனியை விசிட் பண்ணிருக்காங்க. இது மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து ரூபீஸ் 18,000 கோடி பைபேக் விண்டோ வந்து நாளைக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லி மணி கண்ட்ரோல் வந்து. சரி, அப்புறம் KEC இன்டர்நேஷனல் ஷேர் வந்து இன்னைக்கு 7% டவுனா இருக்கு. ஏன்னா பவர் கிரிட் வந்து பார் பண்ணிருக்கு கம்பெனியை வந்து புதிய டெண்டர் எதுவும் 9 மாசத்துக்கு எடுக்க கூடாது அப்படின்னு. இது மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் அண்ட் எலன் மஸ்க் அகைன் ஓவல் ஆபீஸ்ல மீட் பண்ணதாக ஃபைனான்ஸ் எக்ஸ்பிரஸ் இதுல வந்திருக்கு. மறுபடியும் 2 பேரும் மீட் பண்ணி அவங்க பழைய உறவை புதுப்பிச்சிருக்காங்க போல தெரியுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் US வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. காஃபி, பீஃப், ஃப்ரூட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவர் தாரிஃபுக்கு வந்து இது கொடுத்தாரு, எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. இதனால இந்த எக்ஸ்போர்ட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு வந்திருக்குது. அதே மாதிரி SU-57 வந்து PM மோடி அண்ட் புதின் மீட்டிங்ல பேசப்படலாம். இன்னும் SU-75 கூட பேசப்படலாம் அப்படின்னு யூரோப் ஆசியா டைம்ஸ்ல இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யா வந்து
யுக்ரைன் மேல 470 ட்ரான்ஸ் 48 மிசைல்களை லான்ச் பண்ணி அடிச்சிருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. இந்த போர்கள்லாம் மனசுல நமக்கு ஒரு கவலை உண்டாக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டும். அதே மாதிரி ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு சாங்ஷனுக்கு அப்புறம் இந்தியா 66% குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய டிராப் ஆயிருக்கு நம்ம இம்போர்ட் பண்ற ஆயிலுடைய அளவு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அப்புறம் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதாவது ஒய் சைனா மிஃப்ட் வித் ஜப்பான். இது ஜப்பான் பிஎம் கேட்கிறாரு, இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. ஜப்பான் ஏன் சைனா நீங்க ஜப்பான் கூட சண்டைக்கு இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல ஜப்பான் பிஎம் கேட்டிருக்காப்ல. அப்புறம் ஈரான் ரிலீசஸ் மார்ஷல் ஐலண்ட் ஃபிளாக் டேங்கர் அண்ட் கிரியூ ஒரு இதை பிடிச்சி வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவுட்லுக் இந்தியா, ஏபி நியூஸ், ப்ளூம்பர்க், எண்டுல எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் 14 பேர் லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல்னால கொல்லப்பட்டிருக்கிறதாக, காசாவிலையும் ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததாக அல் ஜசீரா அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து. வாங்க டெக்னிக்கலா போயிடுவோம். டெக்னிக்கலா நம்ம ரொம்ப கவனமாக இப்ப பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது மார்க்கெட் நேற்று ரெட்டு காளைகள் கையில இருந்தது, இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப அதை தான் நம்ம இப்ப அனலைஸ் பண்ண போறோம். இதை பெருசு பண்ணிடலாம், அப்பதான் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். எஸ், இதுதான். அதாவது இந்த பாருங்க, ஒரு கிரீன் கேண்டில் போட்டுச்சு, அப்புறம் ஃபுல்லா அந்த கேண்டில் முழுங்குற மாதிரி ரெட் கேண்டில், அப்புறம் அந்த ரெட் கேண்டில் முழுங்குற மாதிரி கிரீன் கேண்டில். சோ இது காலையில் கட்டுப்பாட்டுல, அப்புறம் கரடிகள் கட்டுப்பாட்டுல, மறுபடியும் காலையில் கட்டுப்பாட்டுல. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜரா பார்த்தோம்னா இந்த பக்கம் புல்ஸ் கண்ட்ரோலு, அப்புறம் பியர்ஸ் கண்ட்ரோலு, இப்ப மறுபடியும் புல்ஸ் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம ஃபைனலா நம்ம பாக்குறதா இருந்தா இப்போ எஃப்ஐஸ் இப்ப நியூட்ரல்ல வந்திருக்காங்க. அப்ப நம்ம நியூட்ரல் தான் எடுக்க முடியும் மார்க்கெட். அதே மாதிரி டிஎஸ் ஹெவி பையிங், இது பாசிட்டிவ். அப்புறம் 26,000க்கு மேல 6 டைம் வச்சிருக்கு, இதை உடைச்சிட்டு இப்போ லைஃப் டைம் உடைச்சிட்டு மேல போதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல இப்போ ஒரு 2 டேட் சொல்றேன், அதை தான் இப்போ முடிவெடுக்கக்கூடியது. ட்ரம்ப் டெய்லி ஸ்பீச்சும், அப்புறம் எஃப்ஐ உடைய டெய்லி ஆக்டிவிட்டியும் தான் இதை முடிவெடுக்கும். இது 2 டேட் சொல்றேன். நம்பர் 1 டேட் 14 அக்டோபர் 2025. அது எங்க பாருங்க, இதுதான் 14 அக்டோபர் 2025. இதை கூட வரைஞ்சிடலாம். 14th அக்டோபர் 2025 இந்த இடம். ஓகே, இந்த இடம் என்னாச்சு நல்லா கவனிங்க. இது ஒரு கிரீன் கேண்டில் போட்டுச்சு, அதை ஃபுல்லாவே ஒரு ரெட் கேண்டில் முடுங்குச்சு, மறுபடியும் அதை டாமினேட் பண்ற மாதிரி கிரீன் கேண்டில் போட்டுட்டு மார்க்கெட் மேல போயிடுச்சு. சோ சேம் அதே மாதிரியே நடந்திருக்கு. ஒரு கிரீன் கேண்டில் போட்டிருக்கு, ஒரு ரெட் கேண்டில் அதை முழுங்குச்சு, இப்ப கிரீன் கேண்டில் முழுங்கி இருக்கு, மார்க்கெட் மேல போகணும். ஹாப்பி இன்வெஸ்டர்ஸ். சோ அடுத்த ஒரு டேட் சொல்றேன், 29th அக்டோபர் 2025. எங்க இருக்குது இந்த இடம். ஓகே, இந்த இடம் அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் போட்டுச்சு. ஓகே, இது பாருங்க, அதே மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் கிரீன் கேண்டில் போட்டுச்சு, அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் டோஜி மாதிரி இருக்காது, ரெட் கேண்டில் தான் போட்டு அதை முழுங்குச்சு, மறுபடியும் ஒரு கிரீன் கேண்டில் போட்டுச்சு. போட்டு அடுத்த நாளே பாருங்க, டமால் கீழே விழுந்தது. டமால் கீழே விழலாம். இதை முடிவெடுக்க வேண்டியது 2 ஆள்கிட்ட தான் இருக்குது இப்போதைக்கு. நம்பர் 1 ட்ரம்ப் டெய்லி ஸ்பீச், நம்பர் 2 எஃப்ஐ ஆக்டிவிட்டி பண்ணி மீட் பண்ணிக்கா. நாளைக்கு ஹேவியா ஒரு 5,000 வாங்கினாலே போது, இது உடச்சிட்டு மேல போயிடும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.